ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2026 ஆண்டிலேயும் ஆண்டவர் முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வழி நடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த முதலாவது ஓய்வு நாளின் காலை வேலைக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர், அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், செபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே துதியின் வேலையிலே தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இப்போதும் அப்பா உம்முடைய மாறாத பிரசன்னம் இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவன் நீர் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 3வது பாடலை நாம் பாடுவோம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 3வது பாடல். ஏகோபித்து சேருங்களே, கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோயுங்களே, எம்பீரித்தாராதிக்கவும், செய்வோம் செய்வோம் த்ரீயேகரை துதி செய்வோம் 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 த்ரீயேகரை துதி செய்வோம். பராபரமே வஸ்துவா தயாபரராண்டவரே, வந்தார் வயகத்திலேயா ரட்சிக்க வல்லவரே. செய்வோம் செய்வோம் த்ரீயேகரை துதி செய்வோம் 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 த்ரீயேகரை துதி செய்வோம். பிசாசினுபாயங்களால் பயங்கர மோசமுண்டா, ஆனாலும் தேவாவியினால் ஒத்தாசையும் ஜெயமுமா. செய்வோம் செய்வோம் த்ரீயேகரை துதி செய்வோம் 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 த்ரீயேகரை துதி செய்வோம். தரித்திரமேயாயினும் சந்தோஷம் விடாதிருப்போம், மாக்கல்வியில்லாவிடினும் ஓயாமல் ஸ்தோத்தரிப்போம். செய்வோம்
செய்வோம் செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் ஏகோவிந்து பாடுங்களே மாகோச்சவனாந்ததினா திரியேகரை போற்றுங்களே கம்பீர சங்கீதத்தினான் செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாயும் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை செபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவ நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 2026 ஆண்டிலேயும் முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்க தேவன் நீர் கிருபை வரங்களே அதிகமாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
வட மாநிலங்களிலே நடைபெற இருக்கிற அனைத்து ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஊழியங்களை தேவன் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. உம்முடைய பாதுகாப்பின் அரண் பிள்ளைகளுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே வைத்திருக்கிற காட்சி தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட கிருபைகளை தாங்க. எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்பட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக இந்த மாதமும் ஆண்டவரே 25ஆம் தேதி நடைபெற இருக்கிற ஓய்வு நாள் ஆராதனையோடு இணைந்து நடைபெற இருக்கிற ஐஎம்எம் விற்பனை விழாவுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக ஆண்டவர் எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் குறிப்பாக மாலையிலே YMCA நடைபெற இருக்கிற ஆண்டவரே அந்த நிகழ்ச்சிகளுக்காய், ஆராதனைகளுக்காய், கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கூட்டங்களிலே தேவன் நீர் தலைமை எடுத்து நடத்தி அனைத்து கிறிஸ்தவ பிள்ளைகளும் கலந்து கொண்டு ஆண்டவரே ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படும் ஆண்டவரே. தேவன் நீர் பிள்ளைகள் அனைவரையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் பாதையை பிள்ளைகள் தெரிந்து கொண்டு உம்மண்டை கிட்டி சேர தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தூர தேசத்திலே பணிபுரிகிற ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருங்க, தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நிறைய வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும். பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே தேவ சமாதானத்திற்காய் காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் தொடர்ந்து கிருபை வரங்களை பிள்ளைகள் அனைவருக்கும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குறித்த நாளிலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குழந்தை செய்வதற்காய் காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. பணிபுரிகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய பணிகளிலே தேவன் நீர் மேன்மைகளை, உயர்வுகளை தேவன் நீர் அதனதன் காலத்திலே பிள்ளைய தேவைகளை சந்தித்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டும் பொழுது உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய தொழில்களை, வியாபாரங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்க. அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும், முயற்சிகளிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே பிள்ளைகள் விரும்பின இடமாறுதலை தேவன் நீர் துரிதமாய் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே எந்த ஒரு பலவீனமும் பிள்ளைய வாழ்விலை அணுகாதபடிக்கு தேவன் நீர் காத்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தொடர்ந்து தாங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலேயும் மீண்டும் ஆண்டவரே விடுமுறை நாட்களை முடித்து தங்களுடைய
ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கு செல்ல இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. நல்ல மதிப்பெண்களை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக தூர தேசத்திற்கு சென்று படிப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மகளுக்காய் ஜெபிக்கிறோம். மகளை தேவன் நீர் மறைத்து வெளிப்படுங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் மகளுடைய வாழ்விலே காணப்படட்டும். மகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். காரணமாயிருக்கிற பெற்றோரை தேவநீர் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் காணப்படட்டும். அனைவரும் ஆண்டவரே ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசனத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 31 முடிய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 31 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை எல்லாம் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலும் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் சந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். விலகின விருட்சங்களின் கனியை புசித்து சாயங்காலம் விடியற்காலமாகியும் 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதிகளான நாட்டு மிருகங்களையும் பூமியின் ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுக்கேன்.
அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியின் மேலுள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளும் பூமி மேல் ஊறும் பிராணிகளும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகிய 6ஆம் நாள் ஆயிற்று. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்து. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாவில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் பல்து பாசிலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்லை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 முடிய. 2 யோவான் வசனங்கள் 4 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 முடிய. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குலோனாகிறான் என்பது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இந்த நாளிலே திரு எம் பீட்டர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே இன்றைய நாளிலே திரு மார்ட்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 5ஆம் தேதி மிஸ் செக்கினா பெஸ்ஸி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 8ஆம் தேதி ஈத்தன் ஜூடா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, காலமெல்லாம் காத்தி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த புதிய ஆண்டின் முதலாவது ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் தேவன் நீர் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தி பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உண்மையாகவே பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை தேவநீர் சம்பத்தை தேவநீர் பெருக செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்தையும் நிறைவாய் தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்த்தவனமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளை ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த 2026வது ஆண்டை ஆண்டவர் மேன்மை அடைய செய்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருந்து தம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிற கர்த்தராய் மகாவறட்சியான காலத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி வற்றாத நீரூற்றை போல செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாய் என்று வாக்குரைத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவனமாய் ஆண்டவர் வழி நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசனத்தை கடந்து வந்து அவருடைய பிரசனத்தை உணரும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் அவருக்கு தஞ்சமாய், அவர் கோட்டையாய், துருகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நண்பராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருபோதும் நம்மை வெட்கத்துக்குள்ளாய் நம்மை நடத்தின தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நாம் உதவாத சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே உறவாக்கும் உறவாய், நம்முடைய வாழ்க்கையிலே குறைவான நம்மை ஆண்டவர் நிறைவாக்குகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார்.
அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அந்த தேவனை நாம் மனதார நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசனத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை எப்போதும் நம்மை நடத்துகிறவராய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தி செல்கிறவராய், எப்போதும் போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காணப்படுகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எங்களை பார்க்கிறீர். எங்களுடைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்துகிறீர். ஒருவேளை 2025 ஆண்டிலே காத்திருந்த காரியங்கள் ஒருவேளை சற்று தள்ளி இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா, எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அதிசயம் செய்கிறவர் அவர், எண்ணி முடியாத அற்புதம் செய்கிறவர். அவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை எடுப்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்து தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி நாம் பார்த்தவனமாய் நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அதை உற்சாகத்தோடு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆண்டவரே நான் காத்திருந்த காரியங்கள் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நீர் எங்களை அதிசயமாய் நடத்தின தேவன், எங்களை அற்புதமாய் நடத்தின தேவன். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நான் கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லி நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத
ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நெருக்கப்பட்டோம் அறிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் அறிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவன் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே அவன் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை மேலானது நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த 2026 ஆண்டிலே நம்மை அழைத்து வந்த கிருபை நம்மை மேன்மைப்படுத்துகிற கிருபை நம்முடைய கைகளை பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கிருபை ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம் ஏனென்றால் அவர் நித்தமும் நம்மை நடத்துவார் அவர் நித்தமும் நம்மை நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துணை நிற்கிறவராயிருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா பாடுகளிலும் எல்லா உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு நித்திய கண்மலை அவரே நமக்கு நித்திய கண்மலை அவர் நம்மோடு இருக்கிற தேவன்
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் நாடி தேடி வந்திருக்கிறேன் அப்பா, என்னுடைய வாழ்வை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நியமி நாங்கள் துதிக்கிறோம். இந்த துதியின் வேலையிலும் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டீர். உம்மை நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க தேவநீர் பாராட்டின கிருபைகளை நியமி நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் வர திரைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் அழைத்து கொள்வாங்க. தொடர்ந்து உடைய சத்தியத்தின் பிரகாரம் தேவநீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீர். அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படுங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் நிச்சயமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் செபிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே, அப்பா, கடந்த ஆண்டு முழுவதுமாய் பாதுகாத்தீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தில் கர்த்தாவே முதலாவது ஓய்வு நாளிலே கர்த்தாவே என் தேவரி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த ஜெப குறிப்புக்காய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஜெப குறிப்பை என் தேவரீர் தாமே கேட்டு கர்த்தாவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த பேராய ஜெப குறிப்பு ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, நம் தந்தை பேராயரப்பா ரெவரண்ட் டாக்டர் எம் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, அவர்கள் விட்டு சென்ற 1,00,000 திருச்சபையப்பா ஆண்டவரே என்ற தரிசனத்தை அடைய எல்லா ஈசிஐ பேராயங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் லக்குகளை கர்த்தாவே வைத்து முன்னேறி செல்ல கர்த்தாவே நாங்கள் இந்த வேலையிலே ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு லக்குகளையும் கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோப்பா. நமது பிரதம பேராயர் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்டீபன் டேனியல் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட கர்த்தாவே யோசுவா 1:5 படி கர்த்தாவே ஆமாண்டவரே இந்த புத்தாண்டு முழுவதும் நம்மோடு இருக்கவும் அவர் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தின் கிருபைகளுக்காகவும் அவரது குடும்பத்திற்காகவும் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, என் தேவரீர் நீங்கள் நடத்துங்கப்பா. ஆமாண்டவரே, நம் தலைமையகத்தில் இருந்து செயல்படும் அனைத்து துறைகளையும் கர்த்தாவே ஆமாண்டவரே இயக்குநர்களையும் கர்த்தாவே உடன் ஊழியர்களையும் அவர்கள் எல்லா முயற்சிகளையும் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிக்க கர்த்தாவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, என் தேவரீர் தாமே எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த 13 ஈசிஐ பேராயங்களையும் அப்பா பேராயர்களையும் அவரது குடும்பங்களையும் எல்லா பேராய கவுன்சில் உறுப்பினர்களையும் இப்புத்தாண்டு செயல்படுத்தி பேராய லக்குகளை நிறைவேற்ற அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் பரிசுத்த ஆவியானவர் வாக்கிய செய்ய வேண்டுமாறு இந்த வேளையிலே நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, இன்று மாலை கர்த்தாவே 6 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் சென்னையில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்கும் நிறுவனர்களுக்கும் இணைந்து கர்த்தாவே ஆமாண்டவரே NPM மூலமாய் நடந்து புது வருட பேரின்ப பெருவிழாவிற்காக கர்த்தாவே இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இதில் நம் சென்னை பேராயர் உட்பட தலைமை தாங்கி நடத்தும் பேராயர்கள் மற்றும் தலைவர்களுக்காகவும் இந்த ஆண்டிற்கான தேவனது திட்டம் வெளிப்பட கர்த்தாவே ஊழியம் செய்யும் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்காகவும் கர்த்தாவே அவர்களுடைய குடும்பங்கள் நடத்தும் கர்த்தாவே ஆமாண்டவரே இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, அதில் கர்த்தாவே திரளான மக்கள் கர்த்தாவே வந்து புதிய கர்த்தாவே ஆமாண்டவரே புதிய ஆண்டு முழுவதுமாய் கர்த்தாவே அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த வருடம் நடத்த போகிறப்பா அந்த பேரின்ப பெருவிழாவே உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, அங்கே திரளான மக்கள் வந்து கர்த்தாவே ஆமாண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்று சென்றவர்களாக இருக்காண்டவரே அப்பா அந்த இடங்களிலே கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 431வது பாடலை நாம் பாடுவோம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும். இந்த பாடலை நாம் இருந்தவனமாகவே நாம் பாடுவோம். பாடல் எண் 431வது பாடல்.
உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஒன்றாயதை எண்ணிப்பார், ஒன்றாயதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்ற பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். தாயின் கட்டில் வருமுன் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, தாயின் கட்டில் வருமுன் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, தாயினை போல் உன்னை தள்ளி விடாது கை கொடுத்தெடுத்தவரே, அவரே, அவரே, அவரே. அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பர அடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பர அடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். தரித்தார், தரித்தார், தரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான வாக்கு தத்தத்தை யோபுடைய சரித்திரத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்த கர்த்தர். அவர் சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது 1ஆம் அதிகாரம் 10 ஆண்டவர் சொன்னார், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆண்டவர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அவனமான ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்திலே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்திருக்கிறவனுமாய் காணப்பட்டான். ஆகவேதான் ஆண்டவர் யோபுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை தந்தார். இந்த மாதத்திலேயும் நமக்கு ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம், வாசிப்போம். ஆதியாகமும் நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியாகிய ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை முழுவதுமாய் வாசியுங்கள். 28வது வசனம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வை எவனமான நிலைகளிலே ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் என்ன பண்ணுகிறாராம், ஆண்டு கொள்ளும்படி அதுகை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் மனிதருக்கு தான் என்ன பண்ணினார், அந்த அதிகாரத்தை கொடுத்தார். சிருஷ்டிப்பிலே என்ன பண்ணினார், பேரை சூடும்போது ஆண்டவர் என்ன பண்ணல, யோசிக்கிறோமா? யாரைக்கு ஆண்டவர் அந்த பேர் சூடுகிற பணியை கொடுத்தார்? சிருஷ்டிப்பின் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார், அந்த பேரை சூடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். 4 வசனத்திலே நாம் தியானிப்போம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்கள், நிரப்புங்கள். நோவாவுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்கள், நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் நோவாவுடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வாதம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதே போல ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணுமாம், ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுதும் உம்முடைய அடியானின் வீடு
என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை என்ன பண்ணும்? ஆசீர்வதித்து அருளும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் என்ன பண்ண வேண்டுமா? உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். வாசியுங்கள் தொடர்ந்து. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய இல்லத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அடியானின் வீடு என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது சொன்னார், நோவாவுடைய வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதத்தை நினைவு கூற வைத்தார். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூறின ஆசீர்வாதத்தை நினைவு கூற வைத்தார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு என்ன பண்ணினான்? ஆண்டவரை கனப்படுத்தினான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்றால், வீடு முழுவதும் நம்முடைய இல்லத்திலே வாசம் செய்கிற அனைவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் முதலாவது காரியம் சுருக்கமாய் நாம் தியானித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். முதலாவது காரியம் வாசியுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 18-19. இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் அதை நடந்ததை உங்கள் மனதிலே என்ன பண்ணுங்கள்? சிந்தித்து கொள்ளுங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவருடைய வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி என்றால், முதலாவது காரியம், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகளை நாம் நினைவு கூறும்போது, முதலாவது நம்முடைய வழிகளை நாம் நினைவு கூறும்போது, எப்படி இருந்தோன்றதை நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணல, யோசிக்கல. எப்படி வாழ்ந்தோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நாம் வாழ்ந்த காரியங்களை நாம் நினைவு கூறும் போது, ஆகவேதான் அங்கு பார்க்கும் பொழுது கனிகள் இதுவரையிலும் என்ன பண்ணவில்லை? கனி கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இது முதல் உங்களை என்ன பண்ணுவேன்? நான் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய வழிகளை நாம் நினைவு கூறும் போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இளைய குமாரன் தன்னுடைய வழியை உணர்ந்தான். எப்போது? கையில் உள்ள காசெல்லாம் தீர்ந்து செலவழித்த பின்பு. அப்போ கூட யோசிக்கலைங்க. அந்த தவிட்டை தின்னும் போது தான் கொஞ்சம் யோசிச்சான். எப்படின்னா, அப்பா கூட இருக்கும்போது நான் எப்படி யோசிக்கிறோமா? நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வழிகள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறான். ஆண்டவர் அப்படியே விட்டாரா? தகப்பனார் அப்படியே விட்டாரா? நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பனுக்கு அவ்வளோ பாசம் இருக்குன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் யோசிச்சு பார்க்குறீங்களா? தூரத்திலே பார்த்தார், ஓடி போய் என்ன பண்ணினார்? கட்டி பிடித்தார். அவனுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட நிலைமையோடு அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை என்ன பண்ணல? பார்க்கவில்லை. ஓடி போய் அரவணைத்தார், கட்டி கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
இந்த ஒரு 2026 ஆண்டுக்குள்ளாய் நம்மை அழைத்து சென்ற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், நம்முடைய வழிகளை நாம் நினைவு கூறும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் சில வேதனைகளை பாடுகளை பட்ட பின்பு நாம் ஆண்டவரை நினைவு கூறுவது அல்ல, இளைய குமாரனை போல. அதற்கு முன்பதாகவே நாம் என்ன பண்ண வேண்டும்? வழிகளை நினைவு கூற வேண்டும், வழிகளை நினைவு கூற வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் இரண்டாவது சொல்லும் பொழுது இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் சில பகுதிகளிலே ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதத்தை உணர்த்துகிறார். பின்னர் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை இருக்கும் போது அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை என்ன பண்ணுகிறார்? அங்க உணர்த்துகிறார். இங்க நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இரண்டாவது என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தான். வந்துட்டு, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ரொம்ப முக்கியமான காரியம். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கை கொள்ளு, சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். உன்னிடத்துல இருக்கிறத விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். ஆண்டவர் அதை உணர்த்தும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து நிறைவை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கடந்து சென்ற ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வாலிபன் தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது முதலாவது ஆண்டவர் நமக்கு உணர்த்தின ஒரு காரியம், நம்முடைய வழிகளை நாம் என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும். 2025 ஆண்டிலே நம்மை ஆண்டவர் எவ்வளமாய் நம்மை நடத்தினார், எவ்வளமாய் நம்மை பாதுகாத்தார் என்பதை நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வழிகளை ஆண்டவர் நினைவு கூறும்படியாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனம், தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மூன்றாவதாக ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். எப்படி நாம் செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக உற்சாக மனதோடு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் என்ன பண்ணுங்கள், பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். 2 பேர், லோத்துடைய மனைவியுடைய வாழ்க்கையும் பார்க்குறோம்ல. இருவரும் காணியாட்சியை வித்தாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அதை யோசிச்சு கொடுக்கணுமா, இவ்வளோ கொடுக்கணுமா, அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் நல்லா பிளான் பண்ணி தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராங்க. வந்து என்ன பண்ணாரு, இவ்வளவுதான் வித்தீங்களா, அங்கேயே முடிஞ்சுது. இருவரும் ஆலோசித்து, இருவரும் யோசித்து, காணியாட்சி எவ்வளவுதான் வித்தீங்களா, இல்லை, ஆண்டவர் நிறைவா தந்தார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவருக்கு கொடுக்கும்போது வஞ்சித்து கொடுக்கக்கூடாது, வஞ்சித்து கொடுக்கக்கூடாது. அந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது என்று சொல்லி உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நிறைவாக கொடுக்கணும். அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு ஏழை விதவைங்க, வேற எல்லாரையும் விட்டுருங்க, எல்லாரையும் விட்டுருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாள். என்ன பண்ணா, எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு நிறைய வச்சுட்டு கொடுத்தாங்க, சேர்த்து வச்சதை கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சேர்த்து வச்சதும் ஒரு பக்கம் இருக்குது, கொஞ்சமும் கூட வச்சு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. பற்பல நிலைகளோடு ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஏழை விதவையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை சிந்திக்கும் பார்க்கும்படி வைக்கிறார். ஆண்டவருக்கு எப்படி இருக்கணுமா, ஆண்டவருக்காக கொடுக்கும்போது எப்படி தெரியுமா, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அடுத்த நேரம் என்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன சிந்திக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சாப்பாட்டின் வாழ்க்கை எப்படின்றது தெரியாதுங்க, அதை யோசிக்கலை. ஆண்டவருக்கு என்ன பண்ணா, இருந்ததை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்தார், எல்லாரும் எவ்வளோ கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் பாராட்டவில்லை. ஆனால் இவளையும் இவளுடைய காணிக்கையும் நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாகன தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கடைசியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது எப்போது ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், அறிவிக்க வேண்டும். ஆகவே தான் பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்கும் போது ஆண்டவர் முன்பாகவே பேதுருடைய வாழ்க்கையில சொன்னார். அவருடைய மரணத்தில் சொன்ன காரியம் என்ன, நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். அது எப்போது என்னன்னா தெளிவாய் சொன்னார், சேவல் கூவுறதற்கு முன்பதாகவேன்னு சொன்னார். ஆனால் சேவல் கூவின பிறகுதான் அவன் கொஞ்சம் சிந்திச்சான், அது வரைக்கும் என்ன பண்ணல, சிந்திக்கவில்லை. அதன் பின்பு அவனுடைய ஊழியம் எப்படி இருந்து தெரியுங்களா, என்னை தலைகீழாய் சிலுவையில் என்ன பண்ணுங்க, அறையுங்க. அவருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்தினார், அவருடைய ஊழியத்திலே இன்னும் வைராக்கியமாய் செயல்படுவதற்கு, இன்னும் ஆழமாய் செயல்படுவதற்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்வு இருக்கிறதோ என்பது அல்ல, ஆண்டவர் 4 காரியத்தை உணர்த்தினார். ஆண்டவருடைய நாமத்தை நாம் எவனமாய் பிரஸ்தாபப்படுத்துகிறோம், சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில யூதாஸ் அதே நேரம் இருந்தான், ஆண்டவரோடு இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் என்ன நினைச்சான், ஆண்டவருடைய ஆலயத்தை என்னுடைய பாவத்தை நான் தூக்கி போட்டுட்டேன்னா போதும் இல்லை, ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டது வேற, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். 4 காரியத்தை பார்த்தோம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் முதலாவது சொன்னார், நம்முடைய வழிகளை நாம் நினைவு கூறும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது, ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் எடுத்து மற்றவர்களுக்கு உரைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாய், ஏனென்றால் நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஆகவே அதை ஆண்டு கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த 4 காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை செயல்படும் பொழுது ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக இன்று ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் அனைவரும் அமர்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே திரு பன்னீர்செல்வம் திருமதி பொன்மணி அவருடைய இல்லத்தின் சார்பாக ஆலயத்திலே வைத்து ஸ்தோத்திர ஜபம் நடக்கும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறேன் திருச்சபையின் வாட்ஸ்அப் குழுவிலே. ஆகவே பிள்ளைகள் தவறாமல் நீங்கள் அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். இன்று பெண்கள் ஐக்கியம் ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறாது. குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலைக்கான புத்தகங்கள் ஆண்டவருக்கு சுத்தமானால் இன்னும் 1 வாரத்திற்குள்ளாய் கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு காத்திருந்து ஓய்வு நாள் பாடசாலை புத்தகங்களை மேற்கொண்டு செயல்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வார். பாடகர் குழு சரியாக சனிக்கிழமை சரியான நேரத்தில் 8 மணிக்கு நடைபெறும். சில முக்கியமான காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். இந்த ஆண்டு ஆராதனை சரியாக 9 மணி ஆராதனை என்றால் 9 மணிக்கு என்ன பண்ணிடுங்க, ஆராதனைக்கு வந்துடுங்க. ஒரு கிரேஸ் டைம் 5 நிமிடம். நான் மட்டும் இருந்தால் கூட ஆராதனையை நான் என்ன பண்ணிடுவேன், ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? 9:05 வரைக்கும் நான் காத்திருப்பேன். 9:05க்கு நான் என்ன பண்ணிடுவேன், ஆராதனையை தொடங்கிடுவேன். சரிங்களா? ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நேரம் இன்னும் அதிகமாகி காணப்படுகிறது. அடுத்த நிகழ்வு இன்னும் சொல்லப்போனால் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கும் அது என்ன இருக்குது, நேரத்தை ஒழுங்கான முறையில் என்ன பண்ண முடியல, அதை மேற்கொண்டு அதை செயல்படுத்த இயலவில்லை. ஆகவே வரும் நாட்களிலே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலையிலே நீங்கள் அறிவித்தபடி கேள்விப்பட்டபடி YMCA நந்தனத்திலே வைத்து குறிப்பாக 6 மணிக்கு நடைபெறும். ஆகவே கூட்டங்கள் அதில் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அனைத்து தலைவர்களும் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வெள்ளிக்கிழமை வழக்கமான நேரத்திலே உபவாச கூடுகை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏல பாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏல பாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏல பாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி ஆலோசித்து குறிப்பாக பாண்டிச்சேரி மற்றும் இன்னொரு இடத்திற்கு நாம் டூர் சுற்றுலா செல்வதற்கு ஆலோசித்திருக்கிறோம். ஆகவே அதற்கு உங்களுடைய பெயர்களை இந்த ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் பெயர்களை சபையின் மூப்பரிடத்தில் நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய எண்ணிக்கைகளை வைத்து தான் வாகனம் மற்ற அனைத்து காரியங்களும் என்ன பண்ணணும், ஆயத்த செய்யப்பட வேண்டும். ஆகவே வருகிற இந்த மாதம் 15ஆம் தேதி ஆகவே காலையில், அதாவது விடியற் காலம் சென்று இரவுலே நாம் வந்து விடுவோம். ஒரு நாள் மட்டும்தான். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய பெயர்களை நீங்கள் அறிவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற 11ஆம் தேதி, இன்றைய நாளை போல வருகிற 11ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, குறிப்பாக கடந்த வாரமே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், திரு ராஜதுரை ஐயாவுடைய இல்லத்திலே வைத்து ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலேயும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி.
செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற சங்கிலி ஜெபம் 9:30 மணி முதல் 9:45 மணி வரை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். குறிப்பாக வாலிபத்துறை மூலமாக தேர்வு, அதற்கும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். பிப்ரவரி மாதம் கடைசி ஓய்வு நாள் அன்று வாலிபத்துறை தேர்வு நடைபெறும். கடந்த நாளிலே நீங்கள் தேர்வை சந்தித்த பிள்ளைகள் உங்களுடைய தேர்வுக்கு பின்னாக எதிர்பாருங்கள் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் அதிலே நீங்கள் படிக்கும்படி, வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே டீனேஜ்க்கு தனியாக ஒரு வேத பகுதியும் 20 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வேத பகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நபர் ஒன்றுக்கு 50 ரூபாய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் நீங்கள் அதை போதகரிடத்திலே நீங்கள் தெரிவு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 20 நபர் இருந்தால் ஆலயத்தில் நம்முடைய ஆலயம் தேர்வு மையமாக அமையும். 20 நபர் நாம் பங்கெடுத்தோமே ஆனால் நம்முடைய ஆலயம் தேர்வு மையமாக அமையும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். குறிப்பாக வருகிற மாதம் 25ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் கடைசி ஓய்வு நாள் அன்று நம்முடைய இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக குறிப்பாக விற்பனை விழா நமது திருச்சபையிலே வைத்து நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய பேராயத்தின் குறிப்பாக அறிவிப்பாக காணப்படுகிறது. கடந்த நாளிலே அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆகவே 25ஆம் தேதி நம்மால் இயன்ற ஸ்டால்கள், அதாவது பெண்கள் ஐக்கியத்திலிருந்து, ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து, வாலிபர் ஐக்கியத்திலிருந்து ஏதாவது ஸ்டால்களை நீங்கள் அமைத்து நாம் எப்படி சேர்ப்பின் பண்டிகை அனுசரிப்போமோ அதே போல் அந்த நன்கொடையை பேராயத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நன்கொடைகளை நீங்கள் வாங்கி கொண்டு உங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். ஏனென்றால் கடந்த வருடமும் நாம் இதை செய்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 25ஆம் தேதி 4வது ஓய்வு நாள் அன்று நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஐக்கியங்களிலே எடுத்துக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஐஎம்எம் கேலண்டர் உங்களுக்கு பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கேலண்டர் இன்னும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த கேலண்டரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிய தொகை தான் கேலண்டர் அங்கே இருக்குது, 10 எண்ணிக்கை மாத்திரமே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கேலண்டரை நீங்கள் எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை நடைபெற இருக்கிற குறிப்பாக சிறப்பு கூடுகைக்கும், YMCA நந்தனத்தில் வைத்து நடைபெற இருக்கிற சிறப்பு கூடுகைக்கும் அதில் நோட்டீஸுகள் உள்ளது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே நீங்கள் சென்று எடுத்துக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் வரையிலும் உள்ளதான அனைத்து நம்முடைய திருச்சபையின் காணிக்கைகளுடைய காரியங்களும் பின்னாக உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் ரசீதுகளை நீங்கள் தவறாமல் எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சில நேரம் தவறுதலாய் ஏதாவது எழுதுவதற்கு ஒரு ரசீதை எடுத்துட்டாங்கன்னா உங்கள் ரசீது நீங்கள் கொடுத்த ரசீது அதில் இருக்காது. சரிங்களா? யாராவது ஏதாவது பின்னாடி எழுதுவதற்கு பயன்படுத்தினாங்கன்னா அது இருக்காது. ஆகவே இப்படி அறிவிப்பு கொடுக்கும்போது உடனடியாக உங்களுடைய ரசீதுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 336வது பாடலை நாம் பாடுவோம். ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் என்ற பாடலே ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே.
அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. என் தேவனும் தாபரமே அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. என் தேவனும் தாபரமே அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் அனைவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு. குறிப்பாக இசை பயிற்சி வழக்கமான நேரத்திலே இந்த நாள் முதல் எப்போதும் போல நடைபெறும். ஆகவே கடந்த மாதம் பண்டிகை நாட்களிலே சில பணிகள் இருந்ததினாலே நடைபெறவில்லை. ஆகவே இந்த மாதத்திலிருந்து இந்த நாள் முதல் வழக்கமான நேரத்திலே தவறாமல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இன்னும் இந்த இசை பயிற்சியிலே கலந்து கொள்ள இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது. உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசைத்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே,
தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களும் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள், நீங்கள் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏற்று நல் மீட்பரே
நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை நிமிர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. இந்த 2026வது ஆண்டிலேயும் ஆண்டவரே, இந்த முதலாவது மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தீர். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், தொடர்ந்து தேவன் நீர்ப்பிடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை நிறைவாய்த்தாங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்த எங்களுடைய வாழ்வு இன்னும் உம்மண்டை கிட்டி சேரவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவ நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை இப்படி வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்விலை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. வர தடைப்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்கள் அனைவருடைய வாழ்விலேயும் ஊழியங்களிலேயும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரமா 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 ஸ்தோத்திரமா.